அறநிலையத்துறை கீழ்வரும் சிவன் கோவிலில் பக்தர்கள் மத்தியில் செத்து கிடக்கும் எலி. தொற்று பரவும் அபாயம் கண்டுகொள்ளாத கோவில் நிர்வாகம். சென்னை கோயம்பேட்டில் இந்து சமய அறநிலைத்துறை கீழ் இயங்கி வரும் பிரபல குறுங்காலீஸ்வரர் சிவன் கோவில் அமைந்துள்ளது. அதே சமயம் ஆடி மாதம் என்பதால் இந்த கோயில் அருகே சேமதாமன் அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 2ஆம் வாரம் ஆடி மாத திருவிழாவினை முன்னிட்டு இன்று 1008 பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது சிவன் கோவிலில் கொடிமரம் அருகே இருந்து பால்குடம் எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்காக கோவிலில் பெண்கள் பால்குடம் எடுப்பதற்காகவும் மற்றும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காகவும் வந்திருந்தனர். இந்த நிலையில் உள்ளே பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் மத்தியில் எலி ஒன்று உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளது. அதனை அப்புறப்படுத்தாமல் அரசு அறநிலையத்துறை அதிகாரிகள் அலட்சியமாக இருந்ததால் பக்தர்கள் மத்தியில் முகம் சுளிக்கும் வகையில் இருந்துள்ளது. மேலும் கோவில் வளாகம் சுகாதாரமற்ற முறையில் குப்பையாக துர்நாற்றம் வீசி காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரு எலி ஒன்று உயிரிழந்து கிடக்கும் நிலையில் அதனை அப்புறப்படுத்தாமல் அதன் அருகேயே அன்னதானமும் நடைபெற்றுள்ளது. கோவிலுக்கு வயதான பக்தர்கள், குழந்தைகள், பெண்கள் அனைவரும் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதுபோன்று அலட்சியமாக சுகாதாரமற்ற முறையில் செயல்படுவதால் ரேபிஸ் போன்ற தொற்று அபாயம் ஏற்படும். அரசுக்கு கீழே இந்த கோவில் செயல்படுவதாலே இதுபோன்று அலட்சியமாக உள்ளதால் பக்தர்கள் கருத்து தெரிவிக்கும் நிலையில் கோவில் நிர்வாகத்தின் மீது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது.